பார்க்கவே குட்டியா, அழகா கை கடக்கமா இருக்கக்கூடிய இந்த காய் தாங்க கறிப்பலா. இந்த கறிப்பலா வந்துட்டு நீங்க இனிமேல் சந்தைகள்ல நெறைய பார்ப்பீங்க. ஏன்னா, வெயில் காலத்துல அதிகமா இது நெறைய சந்தைகள்ல விக்கிறாங்க. ஸோ, உங்களுக்கு யாருக்காவது இது கிடைச்சதுன்னா, கண்டிப்பா வாங்கி இன்னைக்கு நான் செய்ற மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் விடவே மாட்டீங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கறிப்பலாவ கட் பண்றதுக்கு முன்னாடி கையில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட் பண்ணிடுங்க. மேல இருக்கிற தோல்ல அந்த புள்ளி புள்ளியா முட்கள் தெரியுது இல்லைங்களா? அதையெல்லாம் ஆழமா கிளியர் ஆகுற வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர்ல இருக்க அந்த தண்டு பகுதியும் கண்டிப்பா ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பீசஸ் போட்டுக்கோங்க. கண்டிப்பா தண்ணீல போட்டு வைங்க. அப்பதான் கருக்காது. நான் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு கட் பண்ணதுனால கொஞ்சம் கருத்து தான் போயிருச்சு. ஸோ, இப்போ தண்ணீல போட்டு வச்சிருக்க கறிப்பலாவ எடுத்து ஒரு தடவ கழுவிட்டு அப்படியே திரும்ப ஒரு கடாய்க்கு மாத்தி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள் போட்டு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 8 நிமிஷத்துக்காவது வேக விடுங்க. நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஆனா கொஞ்சம் கூட காய் உடையாது. இதுதான் பதம். இந்த மாதிரி வேக வச்சு தண்ணிய வடிச்சு ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பொரிஞ்சதும் 5 பச்சை மிளகாய் கீறி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டா பச்சை மிளகாய் நிறம் மாறி வந்ததும் 4 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி வச்சிருந்ததையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொறுமையா கலந்து விடுங்க. நல்ல கண்ணாடி பதம் வரட்டும். கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறோம். அதனால பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நல்லா கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொறுமையா கலந்து விடுங்க. நல்ல சுவையான சமையலுக்கு பொறுமை ரொம்ப அதிகங்க. ஏன்னா நம்ம அது கூட என்ன சுவையான மசாலா சேர்த்தாலும் பொறுமையான தீயில கரெக்டான டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அபாரமா இருக்கும். 4 பெரிய தக்காளி பழத்தை நீள்வாக்குல கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா கொலன்னு வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி காயில உப்பு போட்டிருக்கோம். தக்காளி வதக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். மிச்ச உப்பு இது கூட சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிரா எடுத்துக்கோங்க. நல்ல கட்டிகள்லாம் நல்ல விஸ்கர் வச்சு அடிச்சு விட்டுட்டு இதில் சேர்த்துட்டு கூடவே நம்ம வேக வச்சிருந்த கறிப்பலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 டம்ளர் அரிசி ஊற வச்சிருந்தேன். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம வதக்கின பொருள்லேருந்து நிறைய தண்ணி வந்திருந்தது. அதனால 2 டம்ளர் தண்ணியே தாராளமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சு நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வரும்போது குக்கரை மூடி நம்ம வந்து விசில் வந்து தம் போட்டுக்கலாம். நீங்கள் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டாப்பிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விசிலை போட்டு மூடி வச்சிருங்க. விசில் வராது. ஆனால் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி திரும்ப ஒரு 10 நிமிஷம் கூல் டவுன் ஆகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக ரொம்ப பக்குவமாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அடியில் வந்து ஒட்டாது. ஸோ நீங்கள் தவா வேணாலும் கீழே வந்து தோசை தவா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் தம் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான பலாக்காய் பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.